அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் செய்யக்கூடிய உணவு கேவுரு மாவுடைய கஞ்சி, குடமிளகாயோடைய ஒரு சின்ன தொக்கு மாதிரி, அப்படியே நம்ம ஸ்பூனால் அள்ளி சாப்பிட்ற மாதிரி. இது எங்கள் மனைவி வெளியில் பிள்ளைகள் கூட இருக்கிறதுனால என்னுடைய சின்ன பொண்ணு அடிக்கடி செய்வாங்க. அவங்க குடமிளகா அருமையாக செய்வாங்க. அவங்களுடைய பாணியில் இதை செய்ய போகிறேன். பார்த்துக்குங்க. இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இது சின்ன டிப்ஸ், அவ்வளோதான். சும்மா நம்ம எதையும் செய்ய முடியாதுன்றதுக்கு இங்கே வேலையே இல்லை. எது வேணாலும் நம்ம செய்யலாம் என்பதற்கு தான் இந்த உணவை நான் என்னுடைய யூடியூப்பில் போடுறேன். நன்றி. அதை போட்டுட்டு இப்போ நான் செஞ்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். எண்ணெய் போட்டேன். அதுக்குண்டான தக்காளி, வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் போடுறேன். சிம்பிளானது இது. நம்ம ஆண்கள் வீட்டில் இருக்கும்போது சமைக்க தெரியாதுன்னு சொல்லாமல் சிம்பிளாக, இப்போ நமக்கு நான் ஒரு சுகர் எனக்கு இருக்குது. அதனால் ராகி கஞ்சி, அதுக்கு தண்ணி சுட வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், அடுப்பெலாம் பற்ற வச்சுட்டேன். சும்மா நாத்தையும் காட்டுறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா நமக்கு ஒரு காலத்தில் இப்போ நம்ம மனைவிக்கே உடம்பு முடியலன்னு வைங்களேன், நம்ம செஞ்சு கொடுக்கலாம். கற்றுக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் எங்கடா ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணுமே அப்படின்னு நினைப்போம். நானும் பண்ணலாம். ஹோட்டலில் தான் 3 வேளையும் சாப்பிட்ருந்தேன். எப்போனா எங்கள் மனைவி வரும்போது, மகள் இருக்கும்போது சமைச்சி கொடுப்பாங்க, சாப்பிடுவேன். இப்போ ஒரு குறைஞ்ச நாளாக நான் நானே சமைச்சிக்கிறது. என்ன, ஒரு ராகி கஞ்சி நைட்டில், ராகி கஞ்சிக்கு தண்ணி வச்சுருக்கிறேன். ராகி மாவு ரெடியாக இருக்குது. அதில் ஒரு 2 கரண்டியை போட்டோம்னா அருமையாக, இதில் பாதாம் பவுடரை போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே ஒரு எனர்ஜிக்கு சக்தியாக இருக்கும். அப்படியே போட்டுட்டோம்னா அப்படியே தண்ணி கொதிக்க அப்படியே கிண்டுனா அருமையான ஒரு, நம்ம தமிழில் சொல்ல போனால் கூழ் கிடைக்கும். நல்ல சும்மா அருமையான கூழ். அதனால் இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கணும். நம்ம ஆண்கள் செஞ்சாலும் அருமையாக அது இன்னும் அந்த டேஸ்ட் இன்னும் கூடும். பெண்களோட நம்ம கைப்பக்குவோம். இப்போ நான்லாம் செஞ்சேன்னா இப்போ இவ்வளவும் செய்வோம். சரி, காலையில் வச்சுக்குவோன்னு நினைப்பேன். ஆனால் இருந்தாலும் சாப்பிட உள்ளே போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக கொஞ்சம் நல்லா செஞ்சுருவோம். அதனால் எல்லாருமே எங்களுடைய தொழிலாளர் இல்லம் யூடியூப் சேனலை பாருங்கள். இந்த மாதிரி ஆண்கள் அனைவருமே முடிஞ்ச அளவுக்கு ஹோட்டலில் 2 வேளை சாப்பிட்டாலும் ஒரு வேளையை சாப்பிடுங்க. தவிர்த்து நீங்களே செஞ்சிடலாம், தப்பு ஒன்றும் இல்லை. இந்த எங்கள் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.